காட் ஆஃப் வார்ல கிரேட்டஸோட தாத்தா இருக்கார்ல குரோனஸ், அவரை பற்றி ஒரு பங்கமான ஒரு மேட்டர் மாட்டினது. அது என்னன்னா, காட் ஆஃப் வார் ஒன் கிரெடிட்ல குரோனஸோட பணத்தை காமிப்பாங்க. அது நெத்தியில் ஒரு ஓட்டை இருக்கும். அது வந்து காட் ஆஃப் வார் 3ல கிரேட்டஸ் போட்ட ஓட்டலாம். அந்த விஷயம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த விஷயம் அதை பற்றி கிடையாது. ஜூஸை சாப்பிட வந்த குரோனோஸ் கிட்ட அவங்க அம்மா வந்து ஒரு கல்லை கொடுத்து அனுப்பிவிட்டுருவாங்க. ஜூஸ் ஒரு பறவையில் கட்டி அனுப்பி விட்டுருவாங்க. இது தெரியாம குருட்டு புண்ட குரோனோஸ் அனுப்பலையா அந்த கல்லை ஜூஸ் நினைச்சு சாப்பிட்டுருவான். அதே கல்லு தான் காட் ஆஃப் வார் 3ல குரோனோஸ் கிரேட்டஸ் அந்த கல்லை எடுக்கும். அந்த கல்லை வச்சுதான் எப்போ எவனோ அந்த பிளேட் செஞ்சு கொடுப்போம். அந்த அம்மா கேரக்டர் இருக்கிறாங்களா, அவங்க ஏன்டா வந்து கல்லை வச்சு கொடுக்குறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஜூஸ் கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் வரோன்னு வந்து சாப்பிட்டுருவோம். அடல்ட் வயசோட வரையும் வெயிட் பண்ணுவோம். தயாவோட உடம்புல வந்து வளர்ந்துனுங்குவோம். ஜூஸ் வந்து குரோனஸை வாமிக்கிறதுக்கு வைக்குவோம். அவன் 5 பேரும் யார் யாருன்னா, பொசைடன், எட்ஸு, கேரா, ஹெஸ்டியா, டிமிட்டரா. அது சரியா பேர் தெரியல. ஒரு டவுட் வரணும், ஹரா வந்து ஜூஸோட பொண்டாட்டி தானே, அவள் எப்படி சிஸ்டர் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே சிஸ்டர் தான். சிஸ்டர்னு கூட பார்க்காம அந்த காம கூட அதிலே பார்த்துட்டான். கடைசியில் எனக்கு ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்குது. அது மட்டும் யாராச்சும் முடிஞ்சால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அவ்வளோ பெருசு இருக்கிறானே குரோனோஸ் எப்படி வந்து அந்த ரே கேரக்டர் பொண்டாட்டி கேரக்டர் கூட வந்து அது அது எப்படி நடந்துச்சு எனக்கு தெரியல. ములయ పుంట పడ ఏ ఇర్రా రే పుంట మోన మొత్తం ఏమంటలా ములయ కన్నూరు వ్యవస్థ పుంటలా